ஓகே நம்ம எக்ஸசைஸ் 9.1 போட்டுட்டு இருந்தோம். எக்ஸசைஸ் 9.1ல நம்ம இந்த 17th சம் கண்டினியூ பண்ணலாம். நேற்று 16 வரைக்கும் ஃபினிஷ் பண்ணோம். இப்போ 17th சம். ஸோ 17th சம்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதோட கிராஃப் வரையணும். ஸ்கெச் த கிராஃப் ஆஃப் எஃப். ஸோ இதோட கிராஃப் வரையணும். தென் ஐடென்டிஃபை த வேல்யூஸ் ஆஃப் x0 ஃபார் விச் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு x0 f of x எக்ஸிஸ்ட். ஸோ எங்கெல்லாம் இதுக்கு இது இருக்கு, லிமிட் இருக்கு அப்படிங்கிறத நம்மள ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு கிராஃப் வரையலாம். லெட் அஸ் draw the graph for this function. நம்ம ஆல்ரெடி வந்து சைனோட கிராஃப் எப்படி இருக்கும், காஸோட கிராஃப் எப்படி இருக்கும், இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ட்ரிக்னாமெட்ரிலையும் பார்த்துருக்கோம். அண்ட் தென் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கிராஃப்லையும் வரைஞ்சோம். ஸோ அதே மாதிரி கிராஃப் தான், பட் இங்கே எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வரைய போகிறோம். ஸோ இது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 17th ஒன் நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா, the function given here is f of x. So this is equal to sin x. Sin x when x is less than 0 and it is equal to 1 minus cos x. 1 minus cos x when 0 less than or equal to x less than or equal to pi. And then it is equal to cos x when x greater than pi. So this is the function given. So இதுதான் நமக்கு கொடுத்திருக்க function. So இதோட graph நம்ம வரைவோம். Let us draw the graph for this. So இது x axis, இது y axis, இது origin. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், sin வந்து sin and cos வந்து always lies between -1 and +1. ஓகேவா? ஓகே, ஸோ இங்கே let us take the values. minus pi by 2, minus pi, minus 3 pi by 2, then minus 2 pi and so on. So இந்த பக்கத்தில் we have minus pi by 2, then plus pi by 2, plus pi, and then 3 pi by 2, and then 2 pi, and then 5 pi by 2 and so on. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் when x is less than 0, when x is less than 0, the graph is sin x. ஸோ x வந்து 0 விட கம்மியாக இருக்கும்போது sin x ஓட கிராஃப் தான் நம்ம வரையணும். ஸோ sin x ஓட கிராஃப் வந்து 0 விட கம்மியாக இருக்கும்போது sin 0 0, and then sin minus pi by 2. What is sin minus pi by 2? Sin of minus 90. It is equal to நமக்கு என்ன வரும்? sin of minus 90 it is equal to minus 1 இல்லையா? sin minus pi by 2 is minus 1. sorry minus 1 இங்க இருக்கு. so minus 1, and then sin minus pi 0, sin minus pi 0, and then sin 3 minus 3 pi by 2, sin of minus 3 pi by 2 is 1 and so on இல்லையா? ஸோ அப்போ therefore இதோட கிராஃப் வந்து இப்படி இருக்கும். it will be like this. and then minus 2 pi திரும்ப 0, it will be 0 and so on. so the graph will be like this. இந்த இடத்துல கொஞ்சம் U ஷேப்பில் வரணும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும் when x is less than 0. ஏன்னா when x is less than 0 the graph is sin x இல்லையா? the sin x. ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி வரையணும். we are drawing it like this. okay, when 0 less than or equal to x less than or equal to pi, அந்த சமயத்தில் வந்து it is 1 minus cos x. so அப்போ therefore when x is equal to 0, கரெக்டாக x is equal to 0 இருக்கும்போது நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? cos 0 1, 1 minus 1 0. ஸோ அப்போ therefore the function is 0. அடுத்து 90 pi by 2, ஏன்னா pi by 2 lies between 0 and pi. ஸோ pi by 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இங்கே cos 90, what is the value of cos 90? it is 0. cos 90 is 0. அப்போ 1 minus 0 1 ன்னு வரும். the value of the function is 1 when x is equal to pi by 2. x க்கு நீங்க 90 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஏன்னா 90 டிகிரி உங்களுக்கு 0க்கும் 180க்கும் நடுவுல தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன்ல தான் சப்ஸ்டியூட் பண்ணும். இந்த ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? cos 90 it is equal to 0. இப்போ 1 minus 0 it is 1 ன்னு வந்துரும். ஸோ அப்போ therefore the value of the function is 1. ஸோ 90 இருக்கும்போது it is equal to 1. and pi வரைக்குமே இதுதான் ஃபங்க்ஷன். ஸோ pi இதுலயே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். that is 180 இதுலயே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ cos 180 it is minus 1. cos 180 is minus 1. ஸோ அப்போ 1 minus of minus 1 ன்னு வரும். அப்போ which will become as 1 plus 1. 1 plus 1 is 2.
1 plus 1 is 2. So, therefore, நமக்கு 180 இருக்கும்போது இதோட வேல்யூ வந்து 2. கரெக்டா when x is equal to pi இருக்கும்போது இதோட வேல்யூ 2. அப்ப therefore the graph will be like this. ஓகேவா? அடுத்து when x is greater than pi. When x is greater than pi, it is cos x. Cos x தான் அதோட ஃபங்க்ஷன். சாதாரணமா cos x ன்னு சொல்லும்போது it is minus pi. sorry minus 1. Cos 180 is minus 1. So அப்ப பைக்கு மேல வந்துருச்சுனாலே கண்டிப்பா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது பை வரைக்கும் இங்க போகும். 2 வரைக்கும் போகும். அதாவது x பை கிட்ட வந்து பை வந்ததுக்கு அப்புறம் கூட it will become 2. ஆனா பைக்கு அடுத்த வேல்யூ that is பைக்கு அடுத்து just ஆப்போசிட் வரும்போது இங்க வந்துரும் -1 ல இருந்து. ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன cos x ஓட ஃபங்க்ஷன். cos 180 வந்து it is -1. சோ அப்போ இங்க இருந்து ஆரம்பிக்கும். -1 க்கு பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கும். it will start right from என்ன சொல்றது just next to -1. -1 க்கு பக்கத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். and then cos 3pi/2. cos 3pi/2 it is 0. இல்லையா? cos 270 it is 0. And then cos 360. What is the value of cos 360? It is 1. Cos 360 is 1. So the value is 1. அப்புறம் cos of 5pi/2 it is going to be 0. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம cos x ஓட கிராஃப் வரையணும். We should draw the graph of cos x. We should draw the graph of cos x. And then cos of 3pi. Cos of 3pi will be -1. And so on. இந்த மாதிரி போகும். The graph will be like this. இந்த மாதிரி போகும். ஓகேவா? புரிஞ்சுதாமா? ஸோ இதோட கிராஃப் வந்து இந்த மாதிரி தான் வரும். The graph will be like this only. இந்த மாதிரி தான் நமக்கு கிராஃப் வரும். That is இங்க வந்து when x is less than 0, 0க்கு கம்மியா இருக்கும், 0வா இருக்கும்போது கூட இல்ல, 0 விட கம்மியா இருக்கும் போதுல இருந்து sin x ஓட கிராஃப். அப்ப 0க்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடில இருந்து நம்ம sin x ஓட கிராஃப் வரைஞ்சிரும். ஓகேவா? நம்ம sin x ஓட கிராஃப், அதாவது இந்த 0க்கு கொஞ்சம் முன்னாடில இருந்து இந்த பக்கம் half மட்டும் sin x ஓட கிராஃப். அப்புறம் இங்க 0ல இருந்து பை வரைக்கும், 0ல இருந்து பை வரைக்கும் இதுதான் ஃபங்க்ஷன் 1 minus cos x. சோ இதுல வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம இதுல நம்ம இது கண்டுபிடிக்கிறோம். சோ 0 போடும்போது 0 வருது. ஓகேவா? இங்க x க்கு 0 போட்டீங்கன்னா cos 0 1, 1 minus 1 0 ன்னு வருது. அப்ப f of x 1, sorry f of x 0. அடுத்து pi/2 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது x க்கு pi/2 90 டிகிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன ஆகுது? cos 90 is 0, 1 minus 0 1 ன்னு வந்துரும். அப்ப therefore f of x is equal to 1. சோ அப்ப pi/2, 1 அந்த பாயிண்ட் பிளாட் பண்றோம். அடுத்து pi, when x is equal to pi வரைக்குமே இதான் ஃபங்க்ஷன். சோ pi சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நம்ம x க்கு pi ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும்? cos pi, that is cos 180 is -1. அப்ப 1 minus of -1 which will become as 1 plus 1 which is equal to 2 ன்னு வந்துரும். So pi, 2. So அந்த பாயிண்ட் இங்க பிளாட் பண்றோம். So அது ஜாயின் பண்ணிரோம். And then when x is greater than pi, பையை விட கொஞ்சம் ஜாஸ்தியானதுக்கு அப்புறமே cos x தான் ஃபங்க்ஷன். சோ பையை விட cos x பிளஸ் நம்ம பையன் சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும்? -1. அப்ப கண்டிப்பா நமக்கு இது பையை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும்போது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? -1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். It will start right from -1. அதாவது -1 பக்கத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். -1ல இருந்து ஸ்டார்ட் ஆகாது. அதனால தான் இங்க ஒரு ஓபன் இது போட்டிருக்கேன் பாருங்க. சோ -1க்கு கொஞ்சம் பக்கத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் ஃபுல்லா cos x ஓட கிராஃப். cos x ஓட கிராஃப் இந்த மாதிரி தானே இருக்கும். சோ cos x சாரி இது இங்க -1. சோ இந்த கிராஃப் வந்து இப்படி வந்து வருமா? -1 இங்க எல்லாம் இருக்கு. நான் கேம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். சோ இந்த கிராஃப் will be like this. இப்படி இருக்காது. இந்த கீழ வந்து வரும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் cos x ஓட கிராஃப் வரைஞ்சறோம். புரியுதா? So this is the graph of the given function. கொடுத்திருக்க ஃபங்க்ஷனோட கிராஃப் இதுதான். சோ நம்ம பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணி வரைஞ்சிட்டோம். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இது வந்து எங்கெல்லாம் லிமிட் இருக்கு, எங்கெல்லாம் லிமிட் இல்ல. இப்போ இது எல்லாமே பார்த்தா தெரியுது உங்களுக்கு. இந்த இடத்துல எல்லாமே லெஃப்ட் சைட்ல இருந்தும் ரைட் சைட்ல இருந்தும் தட் இஸ் பை ஆகட்டும் இல்ல -π ஆகட்டும், சரி பை இல்ல -π ஆகட்டும் இல்ல pi/2 ஆகட்டும் 0 ஆகட்டும், எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே வேல்யூ தான் அப்ரோச் பண்ணுது f of x. சோ அதனால இங்கெல்லாம் லிமிட் இருக்கு. இப்போ எந்த இடத்துல நமக்கு லிமிட் இல்ல மாறுது? பைக்கு முன்னாடி, இந்த பைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்ப லிமிட் நமக்கு என்ன வருது? பைக்கு முன்னாடி இந்த 0க்கு முன்னாடியும் பின்னாடியும் கூட the function is same. ஓகேவா? So f of 0 minus which is limit x tends to 0 minus. So 0 minus ன்னு சொல்லும்போது when x is less than 0 அப்ப function என்ன? sin x. அப்ப நம்ம sin x substitute பண்றோம் which is equal to 0. அதுவும் 0 தான் அப்ரோச் பண்ணுது. 0க்கு கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கன்னா அப்பவே இந்த கிராஃப் வந்து 0 தான் அப்ரோச் பண்ணுது. ஓகேவா? அதே மாதிரி f of 0 plus
that is limit x tends to 0 plus. Now what is the function when x is greater than 0? Slightly greater than 0. கொஞ்சம் 0 விட ஜாஸ்தியா இருக்கும்போது function என்ன 1 minus cos x. So 1 minus cos x. So இதுக்கு நம்ம லிமிட் பார்த்தோம்னா அப்போ that is 0 விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும்போது அப்பயே நமக்கு 0ல இருந்து தான் வெளியே வருது அந்த கிராஃப் இல்லையா 0ல இருந்து தான் வெளியே வருது. So அப்பயும் 0 தான். அப்போ therefore we can say that f of 0 minus is equal to f of 0 plus. So therefore which is equal to 0. So therefore limit exists at x is equal to 0. So இந்த பாயிண்ட்ல லிமிட் இருக்கு. இப்போ நம்ம இந்த பாயிண்ட் எடுத்துக்கோம் பை. இந்த பாயிண்ட்க்கு முன்னாடியும் பின்னாடியும் லிமிட் என்னன்னு பார்ப்போம். So f of pi minus that is limit x tends to pi minus the what is the function when x is less than pi? X is less than pi இருக்கும்போது the function is 1 minus cos x. So இதுல வந்து பாத்தீங்கன்னா பையை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது அப்ப f of x எதை அப்ரோச் பண்ணுது 2 அப்ரோச் பண்ணுது இல்லையா 2க்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கு it is approaching 2 or it is nearing 2 அப்ப the value is 2 and then f of pi pi minus வந்து 2 f of pi plus என்பது it is limit x tends to pi plus. Now what is the function when x is greater than pi? பையை விட ஜாஸ்தியா இருக்கும்போது function என்ன cos x. So அப்ப இதை substitute பண்றோம் we are substituting this. So இதுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு லிமிட் என்ன வருது பையை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும்போது அப்ப the value of the function எங்க இருக்கு -1ல இருந்து வருது இல்லையா எக்ஸாக்ட்டா -1 இல்ல -1 பக்கத்துல இருக்கு it is near -1 up to what extent f of x can go அததான் நம்ம limit of the function சொன்னோம். So இப்போ இங்க f of x எது வரைக்கும் போகுது or எதுல இருந்து வருது -1. So அப்ப therefore the limit of the function is -1. right limit வந்து -1 பைக்கு கொஞ்சம் அடுத்த வேல்யூல இருந்து பாத்தீங்கன்னா it is -1. அப்ப therefore we get that f of pi minus is not equal to f of pi plus. அப்ப therefore we can say that limit does not exist at x is equal to pi. So இந்த பாயிண்ட்ல லிமிட் கிடையாது. இங்க மீதி இருக்க பாயிண்ட்ல எல்லாம் நமக்கு லிமிட் இருக்கு. we have the limit. ஏன்னா லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடுல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே வேல்யூ தான் அப்ரோச் பண்ணுது இல்லையா சோ அப்ப therefore இந்த பாயிண்ட்ல எல்லாம் நமக்கு லிமிட் இருக்கு. அப்ப therefore we can say that நம்ம இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா limit x tends to x0 f of x exists எல்லா பாயிண்ட்லயுமே இருக்கு except எந்த பாயிண்ட்ல இல்ல at x0 is equal to pi. So இந்த ஒரு பாயிண்ட தவிர மீதி எல்லா பாயிண்ட்லயுமே லிமிட் இருக்கு. புரியுதா இந்த ஒரு பாயிண்ட தவிர ஏன்னா இந்த ஒரு பாயிண்ட்ல தான் லெஃப்ட் லிமிட் வேறையா வருது ரைட் லிமிட் வேறையா வருது மத்த எல்லா பாயிண்ட்லயுமே லெஃப்ட் சைடுலயும் ரைட் சைடுலயும் பார்த்தா இட் அப்ரோச்சஸ் தி சேம் வேல்யூ ஒரே வேல்யூவை தான் அப்ரோச் பண்ணுது அப்ப நமக்கு மத்த எல்லா பாயிண்ட்லயுமே லிமிட் இருக்கு இந்த பைக்கு முன்னாடியும் பின்னாடியும் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட் வேற வேற வருது therefore இந்த ஃபங்க்ஷன் இந்த கிராஃப் ஆஃப் தி ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராஃப்ல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா எல்லா இடத்துலயுமே நமக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் பைக்கு முன்னாடியும் சரி பைக்கு அப்புறமாவும் சரி லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனா இந்த பைங்கிற ஒரு பாயிண்ட்ல மட்டும் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அதுதான் நம்ம சொல்றோம் லிமிட் x tends to x0 f of x exists except at x0 is equal to pi இந்த ஒரு பாயிண்ட தவிர மீதி எல்லா இடத்துலயும் நமக்கு லிமிட் இருக்கு அதுதான் நம்ம சொல்றோம் புரிஞ்சுதாமா புரிஞ்சுதா இது ஓகே இப்போ நெக்ஸ்ட் நம்ம 18th சம் போலாமா சோ 18th one நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா sketch the graph of a function f that satisfies the given values. So இதுக்கு ஒரு graph வரையணும் இது first sum இது second sum first sum இது பார்ப்போம் f of 0 is undefined ஓகேவா இதுக்கு வெறும் graph மட்டும் வரைஞ்சா போதும் வேற எதுவுமே கேட்கல லிமிட் இருக்கா இல்லையா அத பத்தி எல்லாம் எந்த क्वेश्चनனும் கிடையாதுங்க sketch the graph of the function f that satisfies the given values இந்த கொடுத்திருக்க வேல்யூஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு graph வரைங்க அவ்வளவுதான் நமக்கு கொடுத்திருக்காங்க ஓகே இது எப்படி கிராஃப் வரையறதுன்னு பார்க்கலாம் என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாப்போம் f of 0 is undefined limit x tends to 0 f of x is equal to 4 and then f of 2 is equal to 6 and then limit x tends to 2 f of x is equal to 3 so இதை யூஸ் பண்ணி நம்ம கிராஃப் வரையணும் so இதை யூஸ் பண்ணி எப்படி கிராஃப் வரையறதுன்னு பார்க்கலாம் so நமக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிப்போம் so f of 0 is undefined so f of 0 is undefined ன்னு கொடுத்திருக்காங்க and then limit x tends to 0 f of x is equal to 4 ன்னு கொடுத்திருக்காங்க and then இன்னும் என்ன கொடுத்திருக்காங்க f of 2 is equal to 6 ன்னு கொடுத்திருக்காங்க and then limit x tends to 2 f of x is equal to 3 ன்னு கொடுத்திருக்காங்க
this is what given. இப்போ இதை யூஸ் பண்ணி எப்படி கிராஃப் வரைகிறதுன்னு பார்க்கலாம். how to draw the graphன்றதை பார்ப்போம். so 0 1 2 3 4 5 and then -1 -2 -3 -4 -1 -2 -3 1 2 3 4 5 6 7. so இது y axis. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? f of 0 is undefined. f of 0 கிடையாது. f of 0 என்னன்னு தெரியல. ஓகேவா? சோ அது என்னன்னு தெரியல நமக்கு. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? limit x tends to 0 f of x is equal to 4. அப்படினா என்ன அர்த்தம்? இதோட மீனிங் என்ன? limit x tends to 0 f of x is equal to 4 னா என்ன அர்த்தம்? the function ஓட value it is approaching 4 when x is approaching 0. so x 0 approach பண்ணும்போது x இங்க 0 approach பண்ணும்போது f of x ஓட value இங்க 4 approach பண்ணுது. f of x ஓட வேல்யூ 4 அப்ரோச் பண்ணுது. ஆனா f of 0 என்னன்னு தெரியாது. சோ அப்ப இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் என்னன்னு தெரியாது. f of 0 என்னன்னு தெரியாது. ஆனா 0க்கு முன்னாடியும் இந்த ஃபங்க்ஷன் வந்து அப்ரோச்சஸ் 4 அப்ரோச் பண்ணுது. 0க்கு அப்புறமாவும் 4ல இருந்து தான் வருது. 0க்கு அப்புறமாவும் 4ல இருந்து தான் வெளியே வருது. அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். அடுத்து f of 2 is equal to 6. so f of 2 கரெக்ட்டா இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ when x is equal to 2 it is 6. so இத பிளாட் பண்ணிட்டோம். இதுதான் f of 2 is equal to 6. அப்படினா என்ன அர்த்தம்? 2,6ங்கற பாயிண்ட பிளாட் பண்ணுங்கன்றாங்க. அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. so 2,6ங்கற பாயிண்ட் இதுதான். ஓகேவா? so இந்த பாயிண்ட பிளாட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? limit x tends to 2 f of x is equal to 3. that is 2 அப்ரோச் பண்ணும்போது அப்ப அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து 3 கிட்ட வருது. so x வந்து 2 கிட்ட வரும்போது அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து 3 கிட்ட வருது. so அப்ப therefore இந்த இடத்துல கரெக்ட்டா இந்த 2 x is equal to 2ங்கும்போது நம்ம 6 ன்னு சொல்லிட்டோம். சோ அதனால இந்த இடத்துல ஒரு கேப் வரும். சோ அப்ப therefore the function will be like this. இந்த மாதிரி இருக்கும். இந்த கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். நமக்கு கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம கிராஃப் வரையணும். புரியுதா? நமக்கு இதுல என்ன சொல்லிருக்காங்க? limit x tends to 0 f of x is equal to 4. அப்ப 0க்கு முன்னாடியும் பின்னாடியும் அந்த ஃபங்க்ஷன் 4 அப்ரோச் பண்ணுது. முன்னாடியும் 0க்கு முன்னாடியும் 4 தான் அப்ரோச் பண்ணுது, பின்னாடியும் 4ல இருந்து தான் வெளியே வருது. அது நம்ம வரைஞ்சிட்டோம். ஓகேவா? அடுத்தது நமக்கு என்ன சொல்லிருக்காங்க? f of 0 is undefined. so இந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் என்னன்னே தெரியாது. அது it is not defined. அது கொடுக்கல. சோ அதனால இங்க ஒரு கேப் விட்டுட்டோம். இப்போ இங்கேயும் f of 0 is equal to 4 ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா அப்படியே தொடர்ந்து லைனா வரைஞ்சிருக்கலாம். நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி இது போடாம சர்க்கிள் போடாம தொடர்ந்து லைனா வரைஞ்சிருக்கலாம். ஆனா இது என்னன்னு தெரியாது. இந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னன்னு தெரியல. they don't know what is the value of the function at this point. so அப்ப இந்த பாயிண்ட்ல we don't know. so அதனால இந்த ஒரு சின்ன இடத்துல கேப் விட்டுருக்கோம். அந்த கேப்பை தான் நம்ம சர்க்கிள் போட்டிருக்கோம். ஓகேவா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? f of 2 is equal to 6. so x is equal to 2 இருக்கும்போது அது 6. ஓகேவா? சாரிமா, இது 2 கிட்ட வரணும். இந்த சர்க்கிள் கொஞ்சம் தப்பா போட்டிருக்கேன். 2 கொஞ்சம் நீங்க ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணி போடுங்க. எனக்கு இது வந்து 2 கிட்ட வரணும். ஸோ கரெக்டாக 2க்கு மேலே வரணும். எக்ஸாக்டாக 2க்கு மேலே. அதே மாதிரி இந்த சர்க்கிளும் நமக்கு கரெக்டாக 2க்கு மேலே வரணும். இப்படி வரணுமா? ஸோ இது கிராஃப் வந்து இப்படி வரும். இட் வில் பி லைக் திஸ். இந்த மாதிரி வரும். இது இருக்காது. கரெக்டாக 2க்கு மேலே. கரெக்டாக நீங்கள் ஸ்கேல் வச்சு போடுங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்கேல் வச்சு போடுங்க. ஓகேவா? ஸ்கேல் வச்சு அதுக்காக லைன் போட சொல்ல ஸ்கேல் வச்சுட்டு அப்புறம் இந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ணுங்க. ஓகேவா? பாருங்க, கரெக்டா 2க்கு மேல வந்து நமக்கு 2x கரெக்டா 2ஆ இருக்கும்போது அதோட வேல்யூ 6. சோ அதை இங்க பிளாட் பண்ணிட்டோம். சோ திஸ் இஸ் த பாயிண்ட் 2,6. அந்த பாயிண்ட்டை இங்க பிளாட் பண்ணிட்டோம். அடுத்தது நமக்கு என்ன சொல்லிருக்காங்க? லிமிட் x tends to 2 f of x is equal to 3. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2க்கு முன்னாடியும் பின்னாடியும் அந்த ஃபங்க்ஷன் வந்து 3 அப்ரோச் பண்ணுது. சோ அப்ப 2க்கு முன்னாடியும் அது 3 அப்ரோச் பண்ணுது. பாருங்க 3 பக்கத்துல வருது. 2க்கு அப்புறமாவும் 3ல இருந்து வெளியே வருது. ஆனா at x is equal to 2 அந்த பாயிண்ட்ல x is equal to 2ங்கற பாயிண்ட்ல வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் 6. சோ இந்த பாயிண்ட்டை இங்க பிளாட் பண்ணிருக்கோம். புரிஞ்சுதா? சோ திஸ் இஸ் த கிராஃப். இதுதான் கிராஃப். இது இல்ல, இது வராது. இதுதான் வரும். ஓகேவா? யூ யூஸ் a scale to draw this. இதுக்கெல்லாம் நீங்க ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணி வரைங்க. சோ இதுதான் இதோட கிராஃப்.
புரிஞ்சுதா? இங்க கிராஃப் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சோ நம்ம கிராஃப் வரைஞ்சிட்டோம், அவ்வளவுதான். இதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ் யூஸ் பண்ணி கிராஃப் வரைங்கன்னு சொல்லியிருக்காங்க. கிராஃப் வரைஞ்சிட்டோம். இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? f of minus 2 is equal to 0. f of 2 is equal to 0. Limit x tends to minus 2, f of x is equal to 0 and limit x tends to 2, f of x does not exist. So இதுதான் நமக்கு கொடுத்திருக்காங்க. So இதை யூஸ் பண்ணி நம்ம கிராஃப் வரையணும். இதை யூஸ் பண்ணி எப்படி கிராஃப் வரையறதுன்னு பார்க்கலாம். So f of minus 2 is equal to 0. அது மாதிரி f of 2 is also equal to 0. Now limit x tends to minus 2, f of x is equal to 0. Then limit x tends to 2, f of x does not exist. So இதுதான் கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி எப்படி கிராஃப் வரையறதுன்னு பார்க்கலாம். How to draw the graphன்றதை பார்ப்போம். The x-axis is y-axis, origin. So 1, 2, 3, minus 1, minus 2, minus 3, minus 1, minus 2, 1, 2, 3. ஓகேவா? ஸோ இப்போ இதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா f of minus 2 வந்து 0. f of minus 2 ஓட வேல்யூ 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ minus 2 இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ 0. ஸோ இந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ணிட்டோம். இதுதான் minus 2, 0. ஓகேவா? ஸோ அதை நம்ம பிளாட் பண்ணியாச்சு. minus 2, 0. அடுத்தது f of 2 அதுவும் 0. அப்போ 2, 0 இந்த பாயிண்ட்டையும் பிளாட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் 2, 0ங்கிற பாயிண்ட். இந்த சென்டென்ஸ்ல இருந்து என்ன தெரியுது? -2, 0ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, அதை பிளாட் பண்ணியாச்சு. இந்த சென்டென்ஸ்ல இருந்து என்ன தெரியுது? 2, 0ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, அதையும் பிளாட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த சென்டென்ஸ், தட் இஸ் லிமிட் x tends to -2, லிமிட் x tends to -2, f of x is equal to 0. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? -2க்கு முன்னாடியும் பின்னாடியும் அந்த ஃபங்க்ஷன் வந்து இட் அப்ரோச்சஸ் 0, 0வை தான் அப்ரோச் பண்ணுது. -2க்கு முன்னாடியும் 0வை தான் அப்ரோச் பண்ணுது, பின்னாடியும் 0வை தான் அப்ரோச் பண்ணுது. ஸோ அப்போ therefore இந்த மாதிரி இருக்கு. இட் இஸ் லைக் திஸ், இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? அண்ட் தென் லிமிட் x tends to 2, f of x does not exist. ஸோ இந்த லிமிட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. x tends to 2 அப்போ லிமிட் ஆஃப் ஏன்னா இங்க ஃபங்க்ஷனே என்னன்னு கொடுக்கல. ஸோ அதனால நமக்கு இது என்னன்னு தெரியாது. இந்த கிராஃப் வந்து ஆக்சுவலா எக்ஸாக்டா எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ நமக்கு இது சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இது நம்ம வரைஞ்சிட்டோம். ஓகேவா? இந்த மாதிரி போகுது. பட் இதுக்கு மேல கிராஃப் எப்படி இருக்கும்னு தெரியாது. இந்த இடத்துல நமக்கு லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. லிமிட் கிடையாது, லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன் கிடையாது. அப்ப லெஃப்ட் சைட்ல இருந்தும் ரைட் சைட்ல இருந்தும் இது வேற வேற வேல்யூஸ் அப்ரோச் பண்ணலாம். It may approach some other values. ஓகேவா? அல்லது லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைட்ல இருந்து இந்த இன்ஃபினிட்டியா ஒரு பக்கம் -∞, ஒரு பக்கம் +∞ஆவும் இருக்கலாம். இட் மே பி சம்திங் லைக் தட். ஸோ அதனால இந்த இடத்துல நம்மளால கிராஃப் வரைய முடியாது. we cannot draw the graph for this side. இந்த சைட்ல நம்மளால கிராஃப் வரைய முடியாது. ஏன்னா இங்க லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ அப்ப லிமிட் இருக்காதுன்னா அப்ப லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னா என்ன அர்த்தம்? லெஃப்ட் சைடு லிமிட்டும் ரைட் சைடு லிமிட்டும் வேற வேற கூட இருக்கலாம். அது என்னன்னு தெரிஞ்சாதான் நம்மளால கிராஃப் வரைய முடியும். அதெல்லாம் என்ன நம்ம கொடுக்காததுனால we cannot draw the graph. So இதோட அப்படியே விட்டுற வேண்டியதான். ஜஸ்ட் யூ ஹாவ் டு ட்ரா த கிராஃப். இதோட மட்டும் வரைஞ்சிட்டு விட்டுற வேண்டியதான். ஏன்னா இந்த சைடில் சொல்லியிருக்காங்க லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைட்ல இருந்து 0வை அப்ரோச் பண்ணுதுன்னு அதை அப்ரோச் பண்ண வச்சிட்டோம். பட் இங்கே அதை பத்தி என்னன்னு தெரியல. ஏன்னா ஃபங்க்ஷன் கொடுத்திருந்தாவது நம்ம அதை செக் பண்ணலாம். 2க்கு முன்னாடி எப்படி இருக்கும், 2க்கு அப்புறம் எப்படி இருக்கும்ன்றது சொல்லலாம். பட் இங்க ஃபங்க்ஷனும் என்னன்னு சொல்லல. ஸோ அதனால இதுக்கு மேல கிராஃப் வரைய முடியாது. ஜஸ்ட் இதோட விட்டுற வேண்டியதான். we have to leave it as it is. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம 19th சம் போலாம். 19th one. Write a brief description of the meaning of the notation limit x tends to 8, f of x is equal to 25. ஸோ இப்படி கொடுத்தா இதோட மீனிங் என்ன, உங்களுக்கு என்ன புரியுது, அதை எடுத்து எழுதுங்க. அதான் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறாங்களே லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 8, f of x is equal to 25 இப்படி கொடுத்தா இதோட மீனிங் என்ன, அதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ 19th one. ஸோ 19th oneல நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா it is given that limit x tends to 8, f of x is equal to 25. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, that is left limit, that is f of 8 minus 8க்கு முன்னாடியும்
limit f of 8 minus, that is left limit, which is limit x tends to 8 minus f of x. இதுவும் 25 தான் வருது. அதே மாதிரி f of 8 plus 8க்கு அப்புறமாவும் limit x tends to 8 plus f of x, அதுவும் 25 தான் வருது. ஓகேவா, லெஃப்ட் லிமிட்டும் 25, ரைட் லிமிட்டும் 25. இதுல இருந்து நம்ம அதுதானே தெரிஞ்சுக்கிறோம். லெஃப்ட் லிமிட்டும் 25, ரைட் லிமிட்டும் 25. But we cannot say anything about what is the value of the function at x is equal to 8. Okay, at x is equal to 8 or f of 8, we can't say anything about f of 8. f of 8 பத்தி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. f of 8 சில சமயம் 25 ஆவும் இருக்கலாம், இல்ல 25 இல்லாம இருக்கலாம். நம்ம பார்த்தோம் இல்லையா, நிறைய சம்ஸ்ல அந்த மாதிரி பார்த்தோம் இல்லையாமா, அந்த வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷனா சில சம்ஸ்ல இருந்தது, இல்லாமையே இருந்தது. ஞாபகம் இருக்கா? டு ரிமெம்பர் தட்? இந்த மாதிரி சம்ஸ்ல எல்லாம், இப்போ இந்த சம்ஸ்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா the value of the function was equal to the limit of the function at that point. the x is equal to 3ங்கிற பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூவும் லிமிட்டும் சேமா இருந்துச்சு. ஆனா வேற இந்த சம்ல பாருங்க, இந்த பர்டிகுலர் சம்ல வந்து பாத்தீங்கன்னா the value of the function அதுவும் லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷனும் சேமா இல்ல. வேல்யூ 0 வந்துச்சு, வேற லிமிட் நமக்கு என்ன வந்துச்சு, 2 வந்துச்சு. ஸோ சில சமயம் சேமாவும் இருக்கலாம், சில சமயம் சேமா இல்லாமே இருக்கலாம். ஸோ அதனால இந்த சென்டென்ஸ், இந்த ஒரு சென்டென்ஸ் வச்சு நம்மளால இதுதான் சொல்ல முடியும். லெஃப்ட் சைட்ல இருந்தும் ரைட் சைட்ல இருந்தும் f of x 25 அப்ரோச் பண்ணுது. x வந்து 8 அப்ரோச் பண்ணும்போது, x வந்து 8 லெஃப்ட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணாலும் ரைட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணாலும் f of x 25 அப்ரோச் பண்ணுது. அது மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர we can't say anything about f of 8. f of 8 பத்தி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. the value of the function at x is equal to 8, அந்த பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னங்கறத பத்தி நம்மளால சொல்ல முடியாது. ஓகேவா? சோ இதுல இருந்து நமக்கு இதுதான் தெரியுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 20th one நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? what is given? if f of 2 is equal to 4, can you conclude anything about the limit of f of x as x approaches 2? so f of 2 is equal to 4 ன்னு கொடுத்துட்டா அதை வச்சு உங்களால limit x tends to 2 பத்தி எதுவும் சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்காங்க. so இங்க அப்படியே நமக்கு உல்டாவா கேட்டிருக்காங்க. so நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, it is given that f of 2 is equal to 4. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, what can you say about limit x tends to 2 f of x? இத பத்தி உன்னால என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இத பத்தி நம்மளால என்ன சொல்ல முடியும்? f of 2 is equal to 4 ன்னு கொடுத்தாங்கன்னா அந்த பாயிண்ட பிளாட் பண்ணலாமே தவிர அப்ப அதோட லிமிட்டை பத்தி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா? we cannot say anything. ஏன்னா நமக்கு லிமிட்டை பத்தி சொல்லணும்னா லெஃப்ட் சைடு லிமிட் என்ன, ரைட் சைடு லிமிட் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம அந்த பாயிண்ட்ல லிமிட் என்னங்கறத பத்தி சொல்லவே முடியும். ஆனா இங்க அதை பத்தி எல்லாம் எதுவுமே சொல்ல இல்ல. ஃபங்க்ஷனாவது கொடுக்கணும், they should give the function, அதுவும் கொடுக்கல. அப்ப therefore we cannot conclude anything about limit x tends to 2 f of x from f of 2 is equal to 4. so இதுல இருந்து நம்ம இந்த லிமிட்டை பத்தி எந்த கன்க்ளூஷனுக்கும் வர முடியாது. ஏன்னா இது கொடுத்ததை வச்சு நம்ம இந்த லிமிட்டை பத்தி எதுவும் சொல்ல முடியாது. புரியுதாமா? லிமிட் கொடுத்தாலும் அந்த பாயிண்ட்ல இருக்க வேல்யூ என்னன்னு நம்மளால சொல்ல முடியாது, வெறும் லிமிட் மட்டும் கொடுத்தாலும். அது மாதிரி உங்களுக்கு வேல்யூ மட்டும் கொடுத்தாங்கனாலும், அந்த ஒரு பாயிண்ட்ல இருக்க வேல்யூ மட்டும் கொடுத்தாங்கனாலும் அந்த லிமிட், அந்த பாயிண்ட்ல லிமிட்டை பத்தி நம்மளால எதுவும் சொல்ல முடியாது விக்கணும். ஏன்னா லிமிட்டை பத்தி சொல்லணும்னா அதுக்கு நமக்கு லெஃப்ட் லிமிட் தெரியணும், ரைட் லிமிட் தெரியணும், இல்ல அட்லீஸ்ட் ஃபங்க்ஷனாவது என்னன்னு தெரியணும். இங்க f of x ஆவது என்னன்னு கொடுத்தாங்கன்னா நம்மளாவது கண்டுபிடிக்கலாம். we can find the limit, நம்மளாவது கண்டுபிடிக்கலாம். அதுவும் கொடுக்கல. சோ அப்ப we cannot conclude anything about limit x tends to 2 f of x from this. இதுல இருந்து நம்மளால எந்த கன்க்ளூஷனுக்கும் வர முடியாது. அதுதான் நம்ம சொல்றோம். புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 21st சம் பார்க்கலாம். ஸோ 21st one நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் லிமிட் ஆஃப் f of x as x approaches 2 is 4, can you conclude anything about f of 2? f of 2 பத்தி எதுவும் சொல்ல முடியுமா? explain the reasoning. the reasoner நீங்க explain பண்ணுங்க. ஸோ இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, it is given that limit x tends to 2 f of x is equal to 4 ன்னு கொடுத்துட்டாங்க. limit x tends to 2 f of x is equal to 4 ன்னு கொடுத்துட்டாங்க. இத வச்சு நீங்க f of 2 பத்தி எதுவும் சொல்ல முடியுமா? can you come to any conclusion for f of 2 அப்படின்றத கேட்டிருக்காங்க. சோ இதுல இருந்து நம்மளால என்ன சொல்ல முடியும்? f of 2 minus
It is equal to limit x tends to 2 minus f of x is equal to 4. Left side ல இருந்து இது 4 approach பண்ணுது f of x. அதே மாதிரி right side ல இருந்து that is 2 க்கு right ல இருந்தும் 2 க்கு right side ல இருந்தும் அந்த function வந்து 4 approach பண்ணுது. இதுதான் நம்மளால சொல்ல முடியுமே தவிர but we cannot conclude anything about f of 2. f of 2 பத்தி எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா லிமிட்டுக்கும் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷனுக்கும் சம்பந்தம் கிடையாது. புரியுதா? அது லிமிட்டுக்கும் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் அட் தட் பாயிண்ட்டுக்கும் ரெண்டுத்துக்கும் ஒன்றும் சம்பந்தம் கிடையாது. லிமிட் தெரியணும்னா நமக்கு லெஃப்ட் சைட்லேருந்து அது அந்த ஃபங்க்ஷன் எதை அப்ரோச் பண்ணுது, ரைட் சைட்லேருந்து எதை அப்ரோச் பண்ணுதுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் x2 லெஃப்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணும்போது f of x எதை அப்ரோச் பண்ணுது, x2 ரைட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணும்போது f of x எதுலேருந்து போகுது. ஸோ அது மட்டும் தான் நமக்கு தெரியுமே தவிர அந்த பாயிண்ட்ல f of 2ல அந்த வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் என்னங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. We cannot conclude anything about f of 2. So அதுதான் நம்ம சொல்றோம். ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம 22 சம் நம்பர் 22 போடலாம். So sum number 22. Evaluate limit x tends to 3 x square minus 9 divided by x minus 3 if it exists by finding f of 3 minus and f of 3 plus. So left limit and right limit யூஸ் பண்ணி இதோட லிமிட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுத்து போட்டோம்லையே அதே மாதிரி போட போறோம். ஓகேவா? ஸோ இது எப்படி போறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இங்க f of x is equal to x square minus 9 divided by x minus 3 ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா limit x tends to 3 x square minus 9 divided by x minus 3 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை டைரக்டாவும் போடலாம். இது எப்படிங்கிறது நம்ம அடுத்த எக்ஸசைஸ்ல பார்ப்போம். இப்போ இந்த எக்ஸசைஸ்ல இது நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் லிமிட் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் லிமிட் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். தட் இஸ் f of 3 minus f of 3 மைனஸ்ங்கிறது என்ன, லிமிட் x tends to 3 மைனஸ் f of x. இங்க ரெண்டுத்துக்குமே ஒரே ஃபங்க்ஷன் தான். ஒரே ஃபங்க்ஷனா இருந்தா கூட நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் லிமிட் கண்டுபிடிக்கலாம், தாராளமா கண்டுபிடிக்கலாம். ஆனா வேற வேற ஃபங்க்ஷனா இருக்கும்போது கண்டிப்பா லெஃப்ட் அண்ட் ரைட் லிமிட் தான் கண்டுபிடிக்கணும். அது இல்லாம வேற மெத்தட்ஸும் இருக்கு. அது என்னென்ன மெத்தட்ஸ்ங்கிறது செகண்ட் எக்ஸசைஸ்ல பார்க்க போறோம். பட் ஒரே ஃபங்க்ஷனா இருந்தாலும் we can find the left and right limit by என்ன சொல்றது, by giving the substitution. அந்த substitution கொடுத்து போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி போடலாம். சோ இதுக்கு நம்ம என்ன சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கணும், இதுக்கு என்ன சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கணும், ஏன்னா இந்த டைம்ல x எங்க இருக்கும், வேர் வில் பி x 3க்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும், 3க்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும் இல்லையா, இங்க தானே x இருக்கும். இப்போ இந்த கேப்பை நம்ம h ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்ப x will take the value 3 minus h. So அப்ப put x is equal to 3 minus h. 3ல இருந்து ஒரு small value subtract பண்ணா அது என்னவோ அதுதான் x ஓட வேல்யூவா இருக்கும். So அதனால தான் x க்கு 3 minus hங்கிற சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கறோம். அப்ப நம்ம லிமிட்டையும் மாத்தணும். Whenever we give the substitution we have to change the limit. லிமிட்டையும் மாத்தணும். இப்ப when x tends to 3 minus அதாவது என்னன்னா x வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்படி மூவ் ஆகி இந்த 3 கிட்ட போக போக இந்த கேப் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி 0 கிட்ட வரும். ஸோ அப்போ h tends to 0. ஸோ இப்போ இந்த லிமிட்டை இங்கே அப்ளை பண்ணுவோம். லிமிட் அப்ளை பண்ணுறதுன்னா தட் இஸ் இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஹெச்ன்னு மாற்ற போகிறோம். இப்போ லிமிட் h tends to 0. இங்கேயும் வந்து எக்ஸ் எங்கெல்லாம் எக்ஸ் போட்டிருக்கோமோ அங்கெல்லாம் நம்ம இது தட் இஸ் 3 minus h ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Wherever we have x, we have to give the substitution 3 minus h. So, அந்த substitution கொடுத்தா என்ன வரும், 3 minus h the whole square minus 9 divided by 3 minus h minus 3. இப்போ மேல எக்ஸ்பாண்ட் பண்ணுவோம். a minus b the whole square formalize பண்ணி எக்ஸ்பாண்ட் பண்ணுவோம். கீழே plus 3 minus 3 cancel ஆகிடும். இப்போ limit h tends to 0. ஸோ இங்கே எக்ஸ்பாண்ட் பண்ணா என்ன வரும் உங்களுக்கு, 9 plus h square minus 6h minus 9 divided by minus h ன்னு வந்துடும். ஸோ 9 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இங்க ஹெச்சுக்கு 0ன்னு இப்படியே அப்ளை பண்ணிடக்கூடாது. நம்ம எது வரைக்கும் இது பண்ணணும்னா ஒரு ஹெச் காமனா வெளில எடுத்து கேன்சல் பண்ணிடணும். தட் இஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது இப்போ இங்க இப்பயே நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா தட் இஸ் ஹெச்சுக்கு 0ன்னு போட்டீங்கன்னா மேலேயும் 0 கீழேயும் 0 வந்துடும். 0/0 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இட் இஸ் கால்ட் அஸ் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். அதுக்கு பேர் வந்து இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஸோ அதனால இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வரக்கூடாது. 0/0 இல்லை infinity/infinity அது எல்லாமே we call it as indeterminate form. அதெல்லாம் indeterminate formனு சொல்லுவோம். ஸோ அதனால அந்த ஃபார்முக்கு வரக்கூடாது. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா ஒரு மைனஸ் ஹெச்சை வெளியில எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். Let us take a minus h and then the outside and then we'll cancel it. So அப்போ therefore என்ன ஆகும், நமக்கு limit h tends to 0 மைனஸ் ஹெச்சை வெளியில எடுத்தீங்கன்னா இங்க மீதி நமக்கு என்ன இருக்கும், 6 minus h வந்துடும் இல்லையா.
மேல நியூமரேட்டர்ல மைனஸ் ஹெச் வெளியில எடுத்தீங்கன்னா 6 மைனஸ் ஹெச்னு வந்துடும் டிவைடட் பை மைனஸ் ஹெச். ஸோ இந்த மைனஸ் ஹெச்சும் கேன்சல் ஆயிடும். இப்போ ஹெச்சுக்கு 0 லிமிட் அப்ளை பண்ணுவோம். இப்போ ஹெச்சுக்கு 0 போட்டால் நமக்கு என்ன வருது 6 இல்லையா. 6 minus 0 which is equal to 6 வந்தது. அப்போ therefore f of 3 minus is equal to 6. So this is the left limit. இதுதான் left limit. அடுத்து right limit கண்டுபிடிப்போம். f of 3 plus. f of 3 plus போது it is limit extends to 3 plus. இங்க 3க்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரே ஃபங்க்ஷன்றதுனால அதே ஃபங்க்ஷனே எழுதிக்கலாம். ஆனா ஃபங்க்ஷன் மாறுச்சுன்னா லெஸ் தேன் 3 இருக்கும்போது என்ன ஃபங்க்ஷனோ அதை தான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணி இந்த சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். இந்த கிரேட்டர் தேன் 3 இருக்கும்போது என்ன ஃபங்க்ஷனோ அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கு நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். இங்க ரெண்டு பக்கமும் ஒரே ஃபங்க்ஷன்றதுனால 3க்கு முன்னாடியும் பின்னாடியும் ஹேவ் த சேம் ஃபங்க்ஷன்றதுனால நான் அதே ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். x minus 3. இப்போ let me give the substitution. Put x is equal to 3 plus h. ஏன் இந்த substitution கொடுக்கிறோம்? Why we are giving this substitution? ஏன்னா நமக்கு left sideல x இருக்கும். That is 3க்கு இல்ல right sideல sorry. Right limitன்னு சொல்லும்போது 3யோட right sideல x இருக்கும். x will be here. இப்போ இந்த small gap நம்ம hன்னு assume பண்ணிக்கிட்டோம்னா அப்போ x will have the value 3 plus some h. 3யோட ஒரு small h add பண்ணா என்னவோ அதுதான் x ஓட வேல்யூவா இருக்கும். That will be the value of x. ஓகேவா. ஸோ அதுதான் நம்ம இங்க சப்ஸ்டியூஷனா கொடுக்குறோம். அப்ப when x approaches 3 plus, that is x வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி 3 கிட்ட போக போக இந்த கேப் என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி 0 அப்ரோச் பண்ணும். பட் நான் திரும்பவும் சொல்றேன் x will never become 3 கிட்ட மூவ் ஆயிட்டே இருக்குமே தவிர 3 ஆகவே ஆகாது. அதனால இந்த ஹெச்சும் நமக்கு 0 குறைஞ்சு 0 கிட்ட வந்துகிட்டே இருக்குமே தவிர 0 ஆகவே ஆகாது. இட் will never become 0. ஓகேவா. ஸோ அப்போ therefore h tends to 0. இப்போ இதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ லிமிட் h tends to 0. இப்போ இங்க xக்கு பதிலா 3 plus h ன்னு போடுவோம். ஸோ xக்கு பதிலா 3 plus h போட்டா என்ன வரும்? ஸோ 3 plus h the whole square minus 9 divided by 3 plus h minus 3 ன்னு வந்துடும். இங்கே plus 3 minus 3 gets cancel. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன வரும்? லிமிட் h tends to 0. limit h tends to 0. ஸோ இப்போ இதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும்? 9 plus h square plus 6h minus 9 divided by h. இங்கேயும் அப்படியே டைரக்டா லிமிட் அப்ளை பண்ணிடக்கூடாது. யூ ஹாவ் டு டேக் ஒன் ஹெச் காமன். ஏன்னா டைரக்டா போட்டீங்கன்னா 0/0 வந்துடும். 0/0 வந்துட்டாலே அது இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஓகேவா. அது மாதிரி வரக்கூடாது. ஸோ அது வராம இருக்க என்னென்ன பண்ணணுமோ அது பண்ணணும். ஓகேவா. அது என்னன்றது நம்ம செகண்ட் எக்ஸசைஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க ஹெச் காமனா வெளில எடுத்து கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0. ஸோ ஹெச் வெளியில எடுத்துட்டா மீது நமக்கு என்ன இருக்கும்? ஹெச் பிளஸ் 6 டிவைடட் பை ஹெச்னு வந்துடும். ஸோ ஹெச் கெட்ஸ் கேன்சல். இப்போ ஹெச்சுக்கு 0 லிமிட் அப்ளை பண்ணோம்னா 0 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அப்ப நமக்கு என்ன வரும்? you'll get it as 6 which is equal to 6. அப்ப therefore f of 3 plus is equal to 6. Then let us take it as number 2. அப்ப from 1 and 2 நம்ம என்ன சொல்லலாம்? From 1 and 2 we can say that f of 3 minus is equal to f of 3 plus is equal to 6 ன்னு வந்துருது. அப்ப therefore limit x tends to 3. f of x or x square minus 9 divided by x minus 3 is equal to 6. இதோட வேல்யூ வந்து 6. இதோட லிமிட் வந்து 6. அதாவது இது 6 வரைக்கும் போகலாம். இங்க வந்து ஹெச்சுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்றதுனால அது 0 சப்ஸ்டியூட் பண்றோன்ற அர்த்தம் கிடையாது. அது போட்டாதான் நமக்கு அது எது வரைக்கும் போக முடியும்? f of x ஆல 6 வரைக்கும் போக முடியும் தான் சொல்றோமே தவிர இது வந்து 6 ஆகாது. இதோட வேல்யூ 6 ஆகாது. 6 வரைக்கும் போகலாம். அதுதான் நம்ம சொல்றோம். we are saying it can go up to 6 வரைக்கும் போகலாம். அதுதான் நம்ம இங்க சொல்றோமே தவிர it will never become 6 ஆகாது. அதுதான் நம்ம கிராஃப்ல கூட பார்த்தோம் இல்லையா. ஓகே. ஸோ இப்போ லெஃப்ட் லிமிட் அண்ட் ரைட் லிமிட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்த்தோமா. இந்த சம்ல வந்து நம்ம லெஃப்ட் லிமிட் தனியா ரைட் லிமிட் தனியா கண்டுபிடிச்சி எப்படி ஒரு சம்முக்கு லிமிட் கண்டுபிடிக்கிறதுன்றது பார்த்தோம். இதே சம்முக்கே நம்ம இன்னும் சில மெத்தட்ஸ் இருக்கு. அது என்னன்றது நம்ம அடுத்த எக்ஸசைஸ்ல பார்ப்போம். வில் see it in the next exercise. ஓகே. அடுத்தது சம் நம்பர் 23. ஸோ 23ல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? Verify the existence of limit x tends to 1 f of x where f of x இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. இதுல லிமிட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்தாலே we have to define the function clearly. அந்த ஃபங்க்ஷனை நம்ம கிளியரா டிஃபைன் பண்ணணும். ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனு ஒன்னு கிராஃப் வரைஞ்சும் வரையலாம் ஆர் நம்ம லிமிட் கண்டுபிடிச்சும் போடலாம். So f of x is equal to கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை முதல் எழுதிப்போம். modulus of x minus 1 divided by x minus 1 for x is not equal to 1.
and it is equal to 0 when x is equal to 1. So இதுதான் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ மாடுலஸ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன டெஃபினேஷன் படித்தோம்? மாடுலஸ் ஆஃப் எக்ஸுங்கனாலே அதுக்கு எப்படி டெஃபினேஷன் படித்தோம்? இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் வென் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0 அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் எக்ஸ் வென் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 படிச்சோம். இங்க ஈக்குவல் டு 1 இருக்கும்போது 0 அவங்களே கொடுத்துட்டாங்க, அதனால அது பிரச்சனை இல்லை. ஸோ வென் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 1 அப்ப இது வந்து மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 வந்துடும். வென் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 1 அப்ப இது பிளஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 வந்துடும். அதான ஃபங்க்ஷன் இல்லையாமா? 1க்கு கீழே வரைக்கும் இது வந்து மைனஸ் ஆஃப் சம்திங் இருக்கும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1க்கு கீழே வந்து 0.5 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 0.5 பண்ணாலும் உள்ள நெகட்டிவா இருக்கும். அப்போ அதை பாசிட்டிவா மாற்றணும்னா என்ன பண்ணணும்? மைனஸால மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ therefore this function will become as minus of x minus 1 by x minus 1 when x is less than 0 and it is equal to 0 when x is equal to when x is less than 1. Sorry ma. When x is less than 1 and it is equal to 0 when x is equal to 1 and it is equal to x minus 1 by x minus 1 when x is greater than 1. புரியுதாமா? புரியுதா? இது 1 விட கம்மியா இருக்கும்போது நம்ம மைனஸால மல்டிப்ளை பண்ணாதான் உள்ள இருக்கதை பாசிட்டிவா மாற்ற முடியும். ஸோ அதனால தான் 1 விட கம்மியா இருக்கும்போது மைனஸால மல்டிப்ளை பண்றோம். அதே 1 விட கிரேட்டரா இருந்துச்சுன்னா எக்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3, 5 அதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? டைரக்டா அப்படியே எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் இல்லையா? ஏன்னா 3 minus 1 என்ன வரும்? 2 which is பாசிட்டிவ், அது அப்படியே தான் எழுத போறோம். ஸோ அதனால தான் நம்ம பிளஸ் ஆஃப்னு போட்டு எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன வரும்? திஸ் வில் பிகம் அஸ், இதை கேன்சல் பண்ணோம்னா -1 when x is less than 1 and it is equal to 0 when x is equal to 1 and it is equal to 1 when x is greater than 1. ஸோ இப்போ இதுதான் ஃபங்க்ஷன். இப்போ இதுதான் ஃபங்க்ஷன். இதுக்கு நீங்க எய்தர் கிராஃப் வரைஞ்சும் போடலாம். You can draw the graph and then you can check whether the limit exists or not. அப்படியும் போடலாம். அல்லது நம்ம லிமிட் நம்ம இது சப்ஸ்டியூஷன் பண்ணி போட்டோம் இல்லையா? லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் அந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் முதல்ல கிராஃப் வரைஞ்சு காமிச்சிடுறேன், அப்புறமா உங்களுக்கு அந்த சப்ஸ்டியூஷன் இதுலையும் போட்டு காட்டுறேன். ஸோ அப்போ therefore இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் given like this. ஸோ -1 +1. ஸோ எக்ஸ் வந்து இதான் 1ங்கிற பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ 1 விட கம்மியா இருக்கும்போது, எக்ஸ் வந்து 1 விட கம்மியா இருக்கும்போது அப்ப அந்த ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு -1. ஃபுல்லா -1 தான். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ -1 தான். கரெக்டா 1க்கு முன்னாடி வரைக்கும், 1க்கு ஜஸ்ட் முன்னாடி வரைக்கும் இட் இஸ் ஈக்குவல் டு -1 தான். ஸோ கிராஃப் இப்படி இருக்கும். கரெக்டா when x is equal to 1 இருக்கும்போது the value of the function is 0. ஸோ 1, 0 அந்த பாயிண்ட் இங்க பிளாட் பண்ணிட்டோம். கரெக்டா 1 விட கொஞ்சம் ஜாஸ்தி ஆனானே அந்த ஃபங்க்ஷன் எங்க மாறிடுது? 1ன்னு ஆயிருது. ஸோ 1 வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் 1. ஸோ இந்த பாயிண்ட்டை விட்டுட்டு இதுக்கு அடுத்த பாயிண்ட்ல இருந்து இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ 1. ஸோ இப்போ இதுதான் கிராஃப் ஆஃப் த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனோட கிராஃப் இதான். எக்ஸ் 1 விட கம்மியா இருக்கும்போது ஃபுல்லா அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ -1. ஸோ -1 பிளாட் பண்ணி வரைஞ்சிட்டோம். எக்ஸாக்டா 1 இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ 0. ஸோ அதனால அது இங்க பிளாட் பண்ணிட்டோம். அடுத்து கரெக்டா 1க்கு அடுத்த பாயிண்ட்ல இருந்து வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் என்ன 1ன்னு ஆயிடுது. ஸோ அதனால தான் அந்த பாயிண்ட்டை விட்டுட்டு அதுக்கு அடுத்த பாயிண்ட்ல இருந்து நம்ம இந்த மாதிரி கிராஃப் வரைஞ்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த கிராஃப் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். இதை யூஸ் பண்ணி நம்ம லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் சொல்லலாம். ஸோ அப்போ எஃப் ஆஃப் 1 மைனஸ் என்ன வரும்? வாட் இஸ் எஃப் ஆஃப் 1 மைனஸ்? 1க்கு முன்னாடி வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் என்ன? -1 இல்லையா? தட் இஸ் லிமிட் x tends to -1. Sorry, x tends to 1 minus. X tends to 1 minus. So when x is less than 1, the function is -1. So அப்போ வந்து the value of the function is -1 தான். ஏன்னா 1க்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன? -1. அது மாதிரி f of 1 plus 1க்கு அப்புறமா just after 1 limit x tends to 1 plus. So அப்ப இதுக்கு வந்து நம்ம எந்த ஃபங்க்ஷன் எடுக்கணும்? இதுக்கு எந்த ஃபங்க்ஷன் எடுக்கணும்? when x is greater than 1 என்ன ஃபங்க்ஷனோ அதை எடுக்கணும். அப்ப என்ன ஃபங்க்ஷன்? 1 which is equal to 1. ஏன்னா 1க்கு அப்புறமா பாருங்க f of x ஓட வேல்யூ என்ன? 1. அப்ப therefore from this what can we say? f of 1 minus is not equal to f of 1 plus. அப்ப therefore we can say that limit x tends to 1 f of x does not exist. இதுக்கு லிமிட் கிடையாது. அந்த பாயிண்ட்ல x is equal to 1ங்கிற அந்த பாயிண்ட்ல லிமிட் கிடையாது. மீதி இருக்க எல்லா பாயிண்ட்ஸ்லயும் லிமிட் இருக்கு. மீதி இருக்க எல்லா பாயிண்ட்லயும் பாருங்க லிமிட் இருக்கு. ரெண்டு பக்கமும் 0க்கு முன்னாடியும் பின்னாடியும் கூட it approaches the same value -1 இல்லையா? 0க்கு முன்னாடியும்
x 0க்கு முன்னாடி இருக்கும் போதும் f of x ஓட வேல்யூ -1, 0க்கு அப்புறமா அடுத்த பாயிண்ட்லயும் பாத்தீங்கன்னா f of x ஓட வேல்யூ -1 தான். சோ அங்கெல்லாம் லிமிட் இருக்கு, நமக்கு இந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் லிமிட் இல்ல. லிமிட் does not exist. ஓகேவா, அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து நம்ம கிராஃப் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். இப்போ ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி சொல்லணும்னா ஹவு டு ஃபைண்ட் இட் பை யூசிங் த ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சொல்லணும்னா நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுத்து போடணும். சப்ஸ்டியூஷன் கொடுத்து போடும்போது சேம் இதே தான் வரும் உங்களுக்கு. ரெண்டு மெத்தட்ல ஏதாவது ஒன்று போட்டால் போதும், பட் நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் போடுறேன். ஸோ f of 1 minus is equal to limit x tends to 1 minus. So what is the function when x is less than 1? When x is less than 1, 1 விட கம்மியா இருக்கும்போது ஃபங்க்ஷன் என்ன? -1. So the function is -1. இப்போ என்ன சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும்? put x is equal to 1 minus h. ஏன் இந்த சப்ஸ்டியூஷன் கொடுக்குறோன்றது நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். x வந்து எங்க இருக்கும்? 1க்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும், இங்க இருக்கும், இந்த இடத்துல x இருக்கும். ஸோ இந்த கேப் நம்ம ஹெச்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 மைனஸ் சம் h தான் x ஓட வேல்யூவா இருக்கும். அப்ப when x tends to 1 minus, x வந்து 1 கிட்ட போக போக இந்த கேப் என்ன ஆகும்? குறைஞ்சு 0வா அப்ரோச் பண்ணும். It will become 0. That is, it will approach 0. Become 0 ல it will approach 0. So அப்ப இது மாத்தணும்னா limit h tends to 0. இங்க x ஏ இல்ல, x இருந்துச்சுன்னா அது x க்கு பதிலா 1 minus h போடணும். இங்க x ஏ இல்ல, so it is -1. இப்போ இங்க h க்கு பதிலா -1 போடணும். ஆனா சரி, h க்கு பதிலா 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். இங்க h ஏ இல்ல, அதனால இதோட வேல்யூ -1. ஓகேவா? சோ அப்ப therefore we can say that f of 1 minus is equal to -1. இது இங்க 1 மைனஸ்ங்கிறதுனால -1 வந்துச்சுன்னு நினைக்க கூடாது. இங்க ஆக்சுவலா என்ன அர்த்தம்னா நமக்கு 1க்கு முன்னாடி x வந்து 1க்கு முன்னாடி இருக்கும்போது, that is 1க்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும்போது அப்ப ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன? -1. அதைத்தான் நம்ம சொல்றோம், அதுதான் இங்க மீன் பண்றோம். x வந்து 1க்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும்போது f of x ஓட வேல்யூ -1. அதுதான் இங்க மீன் பண்றோம். ஓகேவா? சோ இத நம்பர் 1 ன்னு எடுத்துக்கோ. அடுத்து ரைட் லிமிட் கண்டுபிடிப்போம். f of 1 plus, which is limit x tends to 1 plus. இப்போ what is the function when x is greater than 1? When x is greater than 1, the function is 1. When x is greater than 1, the function is 1. அப்ப இத சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூஷன் கொடுப்போம். put x is equal to 1 plus h. ஏன் இந்த சப்ஸ்டிட்யூஷன் கொடுக்கிறோம்? ஏன்னா x எங்க இருக்கும்? 1க்கு இந்த சைடுல இருக்கும். x will be here. அப்ப x ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 1 plus இந்த h. அதுதான் நம்ம சொல்றோம். இப்ப when x tends to 1 plus, that is x வந்து இந்த சைடுல இருந்து 1 அப்ரோச் பண்ண h வந்து என்ன ஆகும்? குறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா 0 அப்ரோச் பண்ணும். h tends to 0, which is equal to limit h tends to 0 1. ஏன்னா இங்க x க்கு பதிலா 1 plus h போடணும். ஆனா இங்க x ஏ இல்ல, 1 தான் ஃபங்க்ஷன். சோ அதனால அது அப்படியே போட்டுரும். இப்போ இதுல h க்கு பதிலா 0 போடணும். ஆனா இங்க h ஏ இல்ல, சோ அதனால அதோட வேல்யூ அதேதான். சோ அப்ப f of 1 plus is equal to 1. So இதோட அர்த்தம் என்ன? right limit is equal to 1. So அப்ப therefore from 1 and 2 we can say that f of 1 minus is not equal to f of 1 plus. அப்ப therefore we can say that limit x tends to 1, f of x does not exist. So இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் இல்ல, இந்த பாயிண்ட்ல லிமிட் இல்ல. x is equal to 1ங்கற இந்த பாயிண்ட்ல லிமிட் இல்ல. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? சோ இதோட நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ் finish பண்றோம். அதுக்கு அடுத்து நமக்கு தியரம்ஸ் இருக்கு, அதை நம்ம நெக்ஸ்ட் நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்.